அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வார ப்ரெக்னென்சி இருக்கு இல்லையா, அது எந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும், அந்த டைமில் என்ன மாதிரியெல்லாம் ஃபீலிங்ஸ் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீக் ப்ரெக்னென்சி, ஃபஸ்ட்டு மந்த் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ், இம்ப்ளண்டேஷன் சிம்டம்ஸ் எல்லாமே ஒன்று தான். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் பீரியடான ஃபஸ்ட்டு டே இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து ஒரு 7 டேஸ்க்கு 1 வீக்கை கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 வீக் நமக்கு செகண்ட் வீக், நெக்ஸ்ட் 1 வீக் தேர்டு, நெக்ஸ்ட் 1 வீக் ஃபோர்த் வீக், அந்த மாதிரி இருக்கும். இப்போ ப்ரெக்னென்சி பீரியட் அப்படின்னு பார்த்தா 10 மாதம் அப்படிம்பாங்க, அதாவது 40 வாரம் அப்படிம்பாங்க. அந்த 40 வாரம் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட் 1 மந்தில் போயிடும். அந்த ஃபஸ்ட் 1 மந்தில் போயிடும். ஆனால் 38 வாரத்தில் நமக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பீரியடை நம்ம முதல் நாள் சைக்கிள் அதுக்காக தான் கேட்குறாங்க. அதிலிருந்து உங்களுக்கு கரெக்டாக எப்போ வருதோ, அந்த 40 வாரம் எப்போ ஃபினிஷ் ஆகுதோ அப்போ குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பட் சிம்டம்ஸ் எப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஓவலேஷன் 3வது வாரம் இருக்குது இல்லையா, அந்த 3வது வாரம் ஓவலேஷன் நடக்கிற வாரம், அதுக்கு அடுத்த வாரத்தில் தான் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். கரெக்டாக பார்த்தா 4வது வாரத்தில் தான் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ப்ரெக்னென்சி தள்ளி போகிறது 5வது வாரமாக இருக்கும். 45வது நாட்களில் 6வது வாரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஸ்கேன் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். இன்றைக்கி அந்த ஃபீலிங்ஸ், அந்த முதல் வாரம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ப்ரெக்னென்சி தள்ளி போய் அந்த ஒரு வாரம் இருக்கிறையா, அதை நம்ம முதல் வாரமாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த முதல் வாரத்தில் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னா, பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கும், லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். இது மெயினாக நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ். இதெல்லாம் இருக்கும். வயிறு ஒரு மாதிரி கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், வயிற்றுக்குள்ள என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கும், கேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், வயிறு வலி லெஃப்ட் சைட் அல்லது ரைட் சைட் அந்த மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நார்மல். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, இந்த மாதிரி கால் வலி இருக்குது, கால் வலி பாதம் சூடாக இருக்குமா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. பாதம் சூடாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. லைட்டாக ஒரு சிலருக்கு கால் வலி இருக்கும், லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு வலி இருக்கும். அது நிறைய பேர் ஸ்டொமக் பெயினையும் ஒயிட் டிஸ்சார்ஜையும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஓவலேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டினியூவாக வாட்ரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்குதுன்னா, நீங்கள் கொஞ்சம் ப்ரெக்னென்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு அர்த்தம். ஓவலேஷன் முடிஞ்சு ஃபுல்லாக ட்ரையாகவே இருக்குது, உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அவ்வளோ இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஸ்யூம்ஷன் தான். கன்ஃபார்ம் இது இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தரோட உடம்புக்கு ஒருத்தர் சேஞ்ச் ஆகும். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜை பொறுத்த வரைக்கும் மட்டும் வயிற்று வலி மைல்டாக இருக்கும், லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு மைல்டாக இருக்கும், அடிவயிறு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. மற்றபடி இந்த வாமிட் சென்சேஷன் மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது, ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லை கேட்டாலே இப்போ ஸ்மெல் பண்ணினாலே வாமிட் வர மாதிரி இருக்கும், லைட்டாக டயர்டாக இருக்கும், ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிடவே முடியாத மாதிரி இருக்கும், அடிக்கடி யூரின் போகணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இதெல்லாம் காமனாக நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். ஒரு சிலருக்கு எந்த சிம்டமுமே தெரியாது, அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது ஒருத்தரோட ஜீனை பொறுத்து இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி பீரியட் தள்ளி போய் அந்த டேஸ், அந்த ஃபஸ்ட் வீக் இருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள் முதல் வாரமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதிலிருந்து 38வது வாரத்தில் நமக்கு டெலிவரி நடக்கும். அந்த மாதிரி 36வது வாரத்தில் நமக்கு டெலிவரி நடக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதனால் முதல் வாரத்தை நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். 45வது நாள் ஸ்கேனை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த 45 நாள் ஆகிறப்போ அந்த ஸ்கேன் நம்ம பேபி எந்த இடத்துல இம்ப்ளான்ட் ஆகிருக்கு, டியூப்பில் இம்ப்ளான்ட் ஆகிருக்கா இல்லை கரெக்டாக கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். யார் சொன்னாலும் அந்த 45வது நாள் ஸ்கேனை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சுருங்க. நம்ம மெடிக்கல்லையே கிட் வாங்கிட்டு வீட்டிலேயே செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4 நாள் போனதுக்கப்புறமா நீங்கள் போகலாம். பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபீவரேஷாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா, வெளியிலேருந்து எந்த டேப்லெட்டும் சாப்பிட வேண்டாம். சாப்பிடாம நீங்கள் டைரெக்டாக டாக்டரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கன்சல்ட் பண்ணிவிட்டு டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.